புத்தி கொடுக்குற ब्रेड आएंगे ब्रेड ये कोई कितना है ब्रेड का बोलेगा ये पूछा ये Đi nào thì
அது வரல கட்டி வந்துருச்சுயா அது அதுக்கு கத்திரி கத்தி ஏதாவது இருக்கா? கத்தி இல்லையோ? எல்லாம் எடுத்துட்டு நம்ம கத்தி வைப்போம். లేడు பால் இருந்தால் ஒரு கிளாஸ் அந்த பையன் மகாராஜா நீ வந்து முடியல கேமரா ஒன்று மாட்டுறது ஏதாச்சும்
அவங்களா கரெக்டா 5:30 மணிக்கு ஆன் பண்ணி பார்க்கணும். இது மாட்டு சந்தனம் வைக்கலையா? அதான் வேற ஜாமானுக்கு எழுதி கொடுத்தோங்க. அரைக்கலாம் போல
இதே மாதிரி தான் நம்ம ஆள் கொடுக்காம மேலே மாட்டிக்கலாம். அது லேப்டாப் சார்ஜ் அதெல்லாம் பார்க்கும்போது இதோட நல்ல குவாலிட்டியான ஒரு எதாவது அவருக்கு தெரியாமல் ஆசை கஷ்டாது பிச்சாச்சு சிஸ்டர் அதான் கோயம்புத்தூர்லேயே ஒருத்தன் தான் இருக்கான். ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான். எந்த ஏரியாவில்? அரசுபுரத்துக்குள்ள பரியல் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கான்.
Di gereja nanti சீக்கிரம் கொடுத்துருங்க.
நடக்கக்கூடிய கோமாதா பூஜை வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை. உங்களை புனர்ஜென்மம் எடுக்க வைக்கக்கூடிய பூஜை இது. பிரபஞ்சத்துக்கே சபையா இருக்கிறதுனால 14 லோகங்களுக்கு அல்லாம 27,000 கோடி லோகங்களுக்கு தலைமை பீடமா இருக்கு. சுத்தமத்துல சிவம் அவதரித்த தலமாக சொல்லப்படுது. ஒட்டுமொத்த சிவபெருமான்கள் அவதரித்த தலமா சொல்லப்படுது. அதனால இதுக்குன்னு சில தனித்தன்மையான உயர்தன்மையான மகத்துவம் மிக்க மகா ஆற்றல்கள்லாம் வந்து இந்த பூஜைகளை சூழ்ந்து எல்லாருக்கும் அனுக்கிரகம் கொடுக்கும். 14 லோகங்கள் இல்லாம 27,000 கோடி லோகங்களுக்கும் மேற்பட்ட லோகங்கள் இருக்கு. அந்த லோகங்களில் இருந்தெல்லாம் இறை ஆற்றல்கள் வந்து இறை அனுக்கிரகங்கள் எல்லாருக்கும் பயிரக்கூடிய தலமா சிவமே நின்று நடத்தக்கூடிய பூஜையா இந்த பூஜை வந்து திகழுது. அதனால எல்லாருமே வந்து நான் அப்படிங்கிற விஷயங்கள் இங்க தவிர்க்கப்படணும். எத்தனையோ முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. நானை அகற்றி எல்லாமே இறைவனே, இறைவன் தான் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு நினைச்சு பஞ்சபூதங்களா இருந்து செயல்படுறாரு அப்படின்னு நினைச்சு வணங்கி நிற்கையில அனுக்கிரகங்கள் கிடைக்கும். நானற்ற நிலையில இறை சரணாகதியோட வணங்குறவங்களுக்கு இறை அனுக்கிரகம் கிடைக்கும். இல்லைன்னா மாதா பூஜை பார்த்த பலன் கிட்டாது. இங்கதான் நடக்கு, இதுதான் எல்லா கோயிலையும் நடக்க, எல்லா இடங்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் பூஜை பண்ணிக்கிடணும் அப்படின்ட்டுனா கூட போச்சுன்னா இந்த பூஜையோட பலன் முழுவதுமா யாராலையும் அனுபவிக்க முடியாது. எத்தனை முறை வந்தாலும் சும்மா நின்று போயிட்டே இருக்க வேண்டியதான். உயர் சரணாகதி சிவம் அவதரித்த தலம்னா எப்படி இருக்கும், அதை மனசுக்குள்ள கொண்டுட்டு வருது. யுகம் மாற்றத்துக்காக அவதரித்த தலம் அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டான்னா உங்களுக்கு வணங்கி நிற்க சொல்லும், பணிந்து நிற்க சொல்லும். பல ஜென்மம் பாவங்கள் போகும். இந்த ஜென்மத்துல உள்ள ஆன்மா மட்டும் நிற்காது. பல ஜென்மங்கள் நம்ம எடுத்த ஆன்மாக்கெல்லாம் இந்த கோபுத்திக்கு வரும். நீங்க வரையில நீங்க பல ஜென்மங்கள் எடுக்கிறீங்களா, அந்த ஜென்மங்கள்ல உள்ள ஆன்மாக்கெல்லாம் வந்து வேணும் வணங்கி நிற்கல. அதற்கும் உண்டான அந்த அனுகிரகங்கள் கொடுத்து அந்த தீநிலைகள், அதாவது பாவ நிலைகள் போக்கப்பட்டு அதில் உள்ள புண்ணியங்களை வாக்கெடுத்து புனர்ஜென்மம் அமைக்கக்கூடிய நிகழ்வு இந்த சுத்தமான நிகழ்வு. அதுக்கு ஒரே இது சரணாகதி. சரணாகதி இருக்கிற எல்லா விஷயமும் சூட்சமா நடத்துறோம். சரணாகதி இல்லைன்னா நீதி பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு அனுகிரகமும் அங்க இருந்து போல இருந்து வராது. நந்தினியே அமர்ந்து நடக்கக்கூடிய கோபூஜை இது. அதனால எல்லாரும் தள்ளி நிப்பாட்டிட்டார். பணிந்து நின்று பார்க்கக்கூடிய கோபூஜை, வணங்கி நின்று பார்க்கக்கூடிய கோபூஜை. புதற்க எண்ணங்களோட யாரு நின்னாலும் பல பாவ நிலைகளை இந்த எல்லையில இருந்து சுமந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். அது அனுபவ ரீதியாக எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதேனால வணங்கி நிற்கிறவங்களுக்கு ஐஸ்வர்ய நிலைகள் எல்லாம் வீடு தேடி வரும். காரிய வெற்றிகள், காரிய படிதங்கள், உயர்வான விஷயங்கள், நாள்பட்ட கடை இடை நிலைகள், பொண்ணு கேட்கல கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த பூஜை மூலியமாவே நிவர்த்தி ஆகக்கூடிய அதற்கு வினைநிலைகள் அதற்கும் தாண்டி இருக்கிறதா. சக்திக்கு இத்தனை சக்திக்குவா, அத்தனை சக்திக்குவா, இத்தனை ஏகாதசிக்குவா, அத்தனை ஏகாதசிக்குவா, இதுலே பிரதானம் போகுது. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய மாலை
ஓம் மகதீஷாய அந்த இதை எடுத்துங்க. ஓம் மகதீஷாய ஒழுங்க ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. 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 அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. 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 ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஓம் 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 அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. மகதீஷாய நமக. மகதீஷாய நமக. மகதீஷாய நமக.
கோயில மாதிரி தொட்டு கும்பிட்டு கூடாது. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஓம் 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 அகதீசாய நமக.
ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. காலக்கலை கையெல்லாம் தொடச்சிட்டு தலையில் தொடச்சிட்டு இது கண்ணை வச்சு எடுத்தோம். கண்ணை மூடிக்கிட்டோம்ல அப்படிதான். ஓம் அகதீசாய நமக. 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 ஓம்
வாத்தியம் வச்சுக்கிறோம்னா எப்போ முன்னாடி போகணும். பிரபஞ்சத்தை சுத்துது. இப்போ ஒரு சுத்தி வாரேன்னா பிரபஞ்சத்தையே 33 தேவர்களும் சூட்சமமா அமர்ந்த தலத்தை 14 லோகமும் ஒன்னா இருக்கக்கூடிய இடத்தை சுத்தக்கூடிய சுத்து. அப்போ எப்படின்னா முன்னாடி பரிவாரங்கள் போறதுக்கு அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறது அவங்களுக்கு முன்னாடி அவங்க கணக்குலேயே சேர்க்காம முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி சிவமகா வாழை சித்தனோட பிம்பம் அப்படிங்கிறதுனால சித்தனுக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டு சிவநிலையா சிவ பிரபஞ்சமா போய்கிட்டு இருக்கையில அவனுக்கு தொண்டு சேர்த்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சதுக்காக அவனோட துணைவிக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டு இருக்கு. சிவநூல் தான் அதுக்கடுத்து சிவநூல் தாங்கும் சீடர்கள் அவங்களும் வாழ்க்கையை அர்ப்பணித்து சபையை அடிபணிஞ்சு நிற்கி பிரபஞ்சத்துக்கு உழைக்கிறதுனால எதிர்நிலைகள் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணம் பண்ணி கொடுத்து சுவடி வாசிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து முன்னாடி போகிறத எந்த ஒரு விஷயங்கள் கிடையாது. கூட இருந்துட்டாலேயோ கூட பிறந்துட்டாலேயோ இல்லாட்டின்னா இந்த தளத்தில் உட்காந்துட்டாலோ அந்த மரியாதையெல்லாம் கிடையாது. அதனால் வர்றவங்க கணங்கள் வரும் கூட. இப்போ இங்கே 33 தேவர்களும் சூட்சமமாக இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒவ்வொரு சித்தர்கள் கணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆட்கள் மேலேயும் அவங்களோட சரணாகதிக்கு ஏற்ப கணங்கள் உள்ள பூந்து வரும். அந்த நிகழ்வு தான் இங்கே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கும்.
அதனால் முந்தி போயிட்டு அனுகிரகங்கள் கிடைச்சிரும், பக்கத்தில் நின்றுட்டு அனுகிரகங்கள் கிடைச்சிரும்னு கிடையாது. ஒரே தகுதி அவங்களோட சரணாகதி மட்டும்தான். அவங்க எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் கூட அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். கோபுத்திக்கு வரலைனாலும் அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். எங்கேயோ இருக்காங்க, தூர தேசங்கள்லாம் இருக்காங்க, தூர ஊர்கள்லையும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே வராட்டாலும் கூட அனுகிரகங்கள் ஏன் கிடைக்குன்னா, அவங்க சபையை விட்டு வேற எதையும் சிந்திக்க மாட்டாங்க. சபையை முதல் நிலையில் முழு நிலையில் வைக்கணும். குலதெய்வத்துக்கு மேலே சபையை வச்சா தான். ஏன்னா இங்கே முக்கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்கள், சிவப்பிரபஞ்சமே அவதார தலமாக இது சொல்லப்படுது. குலதெய்வத்திலேருந்து நம்ம இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் அதுக்குள்ளே உள்ளதான். இந்த தலத்தை உங்கள் குலதெய்வங்கள்லாம் பார்க்க வர்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ண முடியாது. அது கிலோமீட்டர் கணக்கில் அது யுகமாக கடந்த தூரத்தில் நிற்கும். ஆனால் நீங்கள் வரையில உங்கள் குலதெய்வங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி உண்டு. உங்கள் முன்னோர்களும் இங்கெல்லாம் வர முடியாது. யாரோட முன்னோர்களும் இது வந்து சும்மா ஒரு குடம், ஒரு தொழுவு, ஒரு சின்ன இல்லை அப்படின்னு கிடையாது. இது சித்தனுக்குள்ள சபை இருக்கு. இங்கே இல்லாட்டாலும் கம்மாக்குள்ள போயோ இல்லாட்டி எங்கேயாச்சும் போயோ எந்த ஊர்லேயோ நடத்தினாலும் சபை அங்கே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சரணாகதியோடு வந்தால் தான் இங்கே எல்லா விஷயங்களும் முதற்க நிலைகளோ முதற்க எண்ணங்களோ நான் பெரியவன், எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுதுன்னா, எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கும், நான் உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கும். யாரும் உயர்ந்தவன் கிடையாது. மாறி 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 சொற்பொழிவு, இறை சொற்பொழிவு, இறை சொற்சங்கத்துக்கு வர உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களையெல்லாம் புண்ணாக்கி சொல்லப்படுதுன்னா, நானை விரட்டினா நல்லது நடக்கும். நம்ம வினைகளெல்லாம் வேற இருக்கப்படும். நான் எங்கே வந்து நான் நின்னமோ அங்கே சீண்டியே பார்க்க மாட்டாங்க. எனக்கு கடவுளுக்கு மேலே யார் இருக்கா? நான் நம்ம என்ன அவர் கொடுத்த பிக்சர் அதை மாறி மாறி சொல்லப்படுதுன்னா, அவர் கொடுத்த தேகம் தான் நமக்கு இருக்குது. தேகம்னா பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் தான் இறைவனாக கொடுத்தோம். பஞ்சபூதங்கள் தான் நமக்கு தேகமாக இருக்குது. அதுக்கு நேரமும் பஞ்சபூதமாக இருந்து தண்ணியாக, காத்தா, நீராக, நிலமாக கொடுத்து அனுகிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இறைவனுக்குள்ளே இருக்கல. நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, 4 இருக்குது. 4 அகம் இருக்குது. நான் எங்கே போனாலும் நான், எங்கள் ஊர், எங்கள் வீடு, நாங்கள் எங்களுக்கு அப்படி இருக்குது, எங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்குது. அந்த விஷயம் இங்கே வந்து 0, செல்லுபடி ஆகாது. அது தள்ளுபடி ஆகிரும் இங்கே. ஏன்னா நாங்கள் என்னதான் சொன்னாலும் அவன்கிட்ட நான் இருக்குது, ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க சித்தர்கள். அதான் இந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூமியில் இல்லை, சிவாலயத்துலேயும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஆலயத்துலேயும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுள்கிட்ட போய் நான் வாரேன் அப்படின்ட்டு அம்பாள்கிட்ட போய் சமயபுரத்துலையோ, மதுரை மீனாட்சியோ, திருப்பதி வெங்கடாசலபதிக்கிட்டையோ, எங்கேயோ போய் அங்கே சிவபெருமான்கிட்டையோ போய் நான் நிற்கேன் அப்படின்னா திரும்பி பார்க்காங்களா? அது அதே மாதிரி தான் இந்த தலம். அதோட கோடி ஆற்றல்கள் உள்ள தலம். பாவ சாப விமோசன தலமாக சொல்லப்படுது. என்ன எல்லாரும் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உணர்ந்துக்கிட்டு வாரைய, உணர போறைய அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறது பெருசு இல்லை, வணங்கி நிற்கிறது பெருசு இல்லை, பரிகாரங்கள் ஏதாச்சும் போட்டால் செய்யுது பெருசு இல்லை. நானை உள்ள தொலைச்சிட்டேன்னா எல்லாம் இருக்கும், இல்லாட்டி ஒன்றும் செல்லாது. 5 லட்ச ரூபா கொடுத்து இங்கே பரிகாரம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. சரணாகதி சரணாகதி சரணாகதி. இங்கே யாருக்கும் முதலிடம் தெரியாது. எல்லாரும் ஒன்று தான். இங்கே சொந்தக்காரங்கன்ட்டு தெரிஞ்சவங்க, தெரிஞ்ச ஊர்க்காரங்க, பக்கத்து ஊர்க்காரங்க, வீட்டுக்காரிக்கு சொந்தக்காரு, எனக்கு சொந்தக்காரு, சோடி வாசிக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்க, அப்படி வந்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் இங்கே இடம் கிடையாது. இங்கே வந்து தெய்வீக நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கையை கட்டி காலை கட்டி நிற்கக்கூடிய தலம் இது. அவங்களுக்கு தான் நினைச்சது நடக்கும். தூர தேசங்களில் இருந்து வாரைய, தூரத்தில் இருந்து வாரைய, உங்கள் வேலை வெட்டியை விட்டுட்டு வாரைய, செலவழித்து வாரைய, முழிச்சிருந்து வாரைய, எல்லாத்துக்கும் பலம் கிடைக்கணும்னா இங்கே ஒரே இது தத்துவம் தான். நான் இல்லாதவங்க தான் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மகான்கள், யோகிகள். யார் நானுன்னு சொன்னோமா? யாராச்சும் யோகிகளாக இருக்கான்னு கையை காமிங்க. யாராச்சும் மகான்கனாக இருக்கான்னு கையை காமிங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அமைதியாக உட்கார்ந்ததான் பெரிய பெரிய மகான்களாக இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு வழி காட்டியாக இருக்காங்க, வழி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க அபூத உடல் இல்லாட்டாலும் அவங்க சார்ந்து பேசுறது கிடையாது. ஏன்னா யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்த்து நிற்காத இடம் ஒரே இடம் இதுதான், சிவதலம் தான். எங்கே வேணாலும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். இங்கே எதிர்பார்ப்பு கிடையாது. இங்கே சரணாகதி மட்டும்தான் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி. ஏன் சூடான சொற்கள் எதுக்கு நூலுக்குள்ளே இருந்து வருதுன்னா, அவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து. ஏன்னா சபையை வளர்க்கறது கஷ்டம். அங்கே வந்து கல் எறிஞ்சால் கல் திருப்பி வந்துடும். ஓம் அகதீஷாய நம. சரி, அபிஷேகம் பாருங்க.
எல்லாம் உட்கார்ந்து, அதாவது ஏழ்மையா தாழ்மையா